பட்டதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுவரை சிங்கிள் தான். உங்களுக்கு அண்ணாவா? நான் ஆல்ரெடி இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அமிச்சிருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பையன் அதிகமா லவ் பண்றான், பொண்ணு அதிகமா லவ் பண்றாங்க. ஃபேமிலியை பொறுத்தவரை என்னுடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறாங்க. பசங்க வந்துட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, உண்மையா இருப்பாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனா வந்துட்டு யார்கிட்ட போடணுமோ அவங்கள்ட்ட போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போவாங்க, ஒரு வீட்டில் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போவாங்க. அதெல்லாம் எப்போ வந்து மாறும்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணணுன்றப்போ ஹஸ்பண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுற பொண்ணு, ரொம்ப லாயலா இருக்க பொண்ணுட்டா அவங்க எஃபர்ட்ஸ் போட மாட்டாங்க. கேர்லெஸ்ஸா இருந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள கண்டுக்காத பொண்ணுகிட்ட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணுங்களே இப்படிதான் அப்படி சொல்லி. நீங்க என்ன மாதிரி கேரக்டர்? ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஏமாறுற கேரக்டர். ரிலேஷன்ஷிப்ல பையன் தான் அதிகமா வந்து லவ் பண்றாங்க. பொண்ணுங்களும் அதிகமா பண்றாங்க, அது ரொம்ப ரேர். அது அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க பசங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து யார் அதிகமா விட்டு கொடுத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட்? கண்டிப்பாக ஒய்ஃப் என்னுடைய வீட்டோட என்னுடைய ஃபேமிலியை பொறுத்தவரை என்னுடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாங்க. ஏன்னா நான் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸாக வெளியில இருந்து வரையெல்லாம் ஏதாவது நம்ம பேசிட்டோன்னா கூட அவர் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுவாங்க. மற்ற ஸ்ட்ரெஸ்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில இருந்தும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கக்கூடாது. அதில் மற்ற மனைவிமார்கள் எப்படின்னு தெரியல, என்னுடைய ஒய்ஃப் வந்து அதில் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பியளோ? சண்டை யார் அதிகமா போடுவா, ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட்? சண்டை வந்து சூழ்நிலையை பொறுத்து வரும். நான் ஒன்று பிடிக்கும், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இது இப்போ வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அங்கே ஆரம்பித்து அது யாராலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சண்டை தேவையா இல்லையாங்கிறது தான் அங்கே ரொம்ப அவசியமாக இருக்கும். அதில் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஆரம்பிக்கையில் அவங்களும் அதை ஏதாவது சொல்லையில் அப்படியே ஃபைட் ஆகிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் விட்டு கொடுத்து போறாங்க பார்த்தா ஒய்ஃப். ஆமாம், கண்டிப்பாக அவங்க தான் விட்டு கொடுத்து போகிறாங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து போவாங்க, ஒரு வீட்டில் ஒய்ஃப் விட்டு கொடுத்து போவாங்க. அதெல்லாம் எப்போ வந்து மாறும்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பண்ணணுன்றப்போ ஹஸ்பண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுத்துருவாங்க. அதே மனைவிக்கும் அந்த புரிதல் வரணும். அப்படி போகையில் வந்து விட்டு கொடுத்தல் ரெண்டு பேத்துக்கும் வந்துச்சுன்னா ஃபேமிலி நல்லா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பையன் அதிகமா லவ் பண்றான், பொண்ணு அதிகமா லவ் பண்றாங்க. ரெண்டு பேரும் யார் அதிகமா விட்டு கொடுத்து போவா? நீங்க வந்து பார்த்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பட்டது கூட சொல்லலாம். எனிதிங் இட்ஸ் ஓவர். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? பட்டதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுவரை சிங்கிள் தான். இனிமே வாய்ப்பு கிடைச்சா ஃபியூச்சர்ல பாண்டி பஜார் வரும்போது. உங்களுக்கு அண்ணாவா? நான் ஆல்ரெடி இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அமிச்சிருக்காங்க. இப்போ வந்து லைக் நிறைய மென்ஷன் சொல்றாங்க, நாங்களும் ரொம்ப வந்து எஃபர்ட் போடுறோம், பொண்ணுங்க அந்த அளவுக்குலாம் இல்லை, நாங்களும் ரொம்ப அதிகமா லவ் கொடுக்குறோம். அது உண்மை, அவங்களுக்கு அப்படி தோணுதா? பசங்க வந்துட்டு எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, உண்மையா இருப்பாங்க, எல்லாமே உண்மைதான். ஆனா வந்துட்டு யார்கிட்ட போடணுமோ அவங்கள்ட்ட போட மாட்டாங்க. ஏன் அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே, எப்படி சொல்ற, ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுற பொண்ணு, ரொம்ப லாயலா இருக்க பொண்ணுட்டா அவங்க எஃபர்ட்ஸ் போட மாட்டாங்க. கேர்லெஸ்ஸா இருந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள கண்டுக்காத பொண்ணுகிட்ட எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணுங்களே இப்படிதான் அப்படி சொல்லிட்டு. மாத்தி இந்த மாதிரி ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அந்த மாதிரி கோவிலான கப்பல் பார்த்து ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டு பக்காவா இருக்காங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் படத்துல பார்த்ததோட சரி. நீங்க ஏன் அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கலையா, அந்த மாதிரி ஒரு பர்சனை? நமக்கும் அதுக்கு ரொம்ப தூரம். ரிலேஷன்ஷிப்ல பையன் தான் அதிகமா வந்து லவ் பண்றாங்க, பொண்ணுங்களும் அதிகமா பண்றாங்க, அது ரொம்ப ரேர். அது அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்க பசங்க பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்க என்ன மாதிரி கேரக்டர் லைக் இந்த விஷயத்துல? நாங்க அந்த ஏமாறுற கேரக்டர். நீ ஊர்த்தமா ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு ஏமாறுற கேரக்டர். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்டாக தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்புறம் தெலுங்குல கொஞ்சம் பார்ப்பாங்க, ஹிந்தி அவ்வளோ போகிறதில்ல. ஸோ மற்ற லாங்குவேஜ் பீப்புள்ஸ்க்குலாம் அப்படி இல்லை, தமிழில் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் 1000 crores ஈஸியாக அடிக்கும். இப்போ மேபி விஜய் தான் அடிக்கும். 1000 கோடின்றதில்ல. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் நல்லா இருந்தாலும் டைரக்ஷன் வந்து பழைய டைரக்ஷன். இப்போ மணிரத்னம் எடுத்துங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவரு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் சொல்ல தக் லைஃப் அந்த படம் ஓடல தெரியுங்களா? ஏன் ஓடலன்னா அவருடைய பழைய டைரக்ஷனை வந்து இப்போ கொண்டு வந்தால் வேலைக்கு ஆகாது. கரெக்டா? ஸோ அது போல் யாரெல்லாம் கம்பைன் பண்ணி கொலாப் பண்ணி ரெண்டு பேரும் வந்து பண்ணாங்கன்னா, லோகேஷும் அட்லியும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கெஸ். நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 1000 கோடி அடிக்க முடியுமான்னு தமிழ் சினிமாவில் கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது.
அசால்ட்டானா எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எந்த ஆக்டர் எந்த இது செஞ்சாலும் கதை நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு இன்டர்நெட்லலாம் வந்தது இல்லை, அதனால 1000 கோடிலாம் டவுட்றான். எனக்கு இப்போ வரக்கூடிய விஜய் படம் விஜய் படம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகம் இதுதான் அவருடைய கடைசி படம். அதனால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது மக்கள்கிட்ட. அதனால இது இனிமேல் இது வரைக்கும் தேட்டரில் போய் படம் பார்க்காதவங்க விஜயுடைய கடைசி படம்னால எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் பழைய காலத்தில் எப்படி தேட்டரில் போய் படம் பார்த்தாங்களோ அதே மாதிரி எல்லாரும் போய் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடி அதுக்கு மேலே கூட போகும். கண்டிப்பாக போவோம். அது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் விஜய் மேலே வச்சிருக்கிற மரியாதை பொறுத்து தான் இப்போ ட்ரெண்டிங்கே இருக்குது. இப்போ அநேகமாக எல்லாருமே இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு சண்டே இன்னைக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லீவு நாளில் இருந்தால் மக்கள் போய் பார்க்க சௌகரியமாக இருக்கும். அதுதான் மெயின். ஏன்னா இவங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அவ்வளோ ரஷ் வராது. எப்போவுமே சாட்டர்டே சண்டே தான் ரஷ்ஷு. இந்த படம் சாட்டர்டே ஆர் சண்டே மேக்ஸிமம் சண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 1000 கோடி தாண்ட வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ரெண்டிங்கான படங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன்லாம் தமிழில் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னா, ஏன்னா அதை கதையாக படிக்கும்போது அவங்களுடைய அந்த ஓட்டம் ஒரு மாதிரி இருந்துச்சு. விஷுவலாக அதை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். படத்தை பார்க்கும்போதே தெரியும். அட்லீஸ்ட் பாகுபலி ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. அதே போல் நாயகர்கள் பிம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோஸ். ஸோ யாரெல்லாம் மாஸ் ரொம்ப காமிக்கிறாங்களோ அவங்களுக்கும் தனியாக ஒரு அமைப்பே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், இன்னும் ரஜினி கூட சொல்லலாம், கமலஹாசன், இன்னும் எல்லாருமே எப்போவுமே சர்வ வாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோஸ் தான். இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு ஹீரோ நடிச்சு அந்த அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. பட் விக்ரம் 2 மாதிரி அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்து நடிச்சாங்க அப்படின்னா அப்போ வேணா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூலி நல்லா வந்துட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இப்போ அவர் தான் பேசிக்காக ட்ரெண்டில் இருக்காரு. அவரோட இந்த கூலி அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஜனநாயகன் இப்போ தளபதியோட அஃபிஷியலாக லாஸ்ட் ஃபிலிம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அடிக்கிறதுக்கும் லிட்டராக நிறைய சான்சஸ் இருக்குது. மோரோவர் நம்ம இந்த அமௌண்ட்டை தாண்டிலும் இப்போ இந்த வருஷம் நிறைய தமிழ் சினிமாஸ் நல்ல மூவிஸ் குவாலிட்டியான மூவிஸ், குடும்பஸ்தானாக இருக்கட்டும் இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், நிறைய நல்ல மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த அமௌண்ட்டை தாண்டிலும் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான நிறைய நல்ல படங்கள், நல்ல படங்கள், அன்னோட்டிஸ் ஜெம் மாதிரி இந்த பாட்டில் ராதாலாம் ரொம்ப நல்ல கதை, அந்த மாதிரி நிறைய நல்ல மூவிஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு அமௌண்ட்டாக பார்க்காம ஒரு குவாலிட்டியாக மூவிஸ் பார்த்தா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குமா நான் எதிர்பார்க்குறேன். கம்பேரிங் டு தெலுங்கு இதிலெல்லாம் பண்ணும்போது நம்ம கொள்கை நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அமௌண்ட் இஷ்யூ தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் கலெக்ஷனில். பட் நான் மூவிஸாக பார்க்கும்போது நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். தளபதியோட படம் வந்தா 1000 crores மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆமாம், தளபதி மட்டும். எனக்கும் தளபதி தான். கண்டிப்பாக தளபதி தான் அடிக்கும். நானே தளபதி ஃபேன் தான். நீங்களே முன்னாடி பார்த்து அடிக்க. நான்லாம் லியோ பீஸ்ட் எல்லாமே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். தளபதி தான். இதை தாண்டி அஜித்துமே அடிக்க சொல்றாங்க. அவர் நடிச்சா கூட 1000 கோடி அடிக்கும். அஜித் அடிக்கிறதுக்கு டவுட் தான். விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. சின்ன பசங்க ஃபேமிலி முதல் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அஜித் படம் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க.